Daily. Taste the Daily. அவர் திருமாவளவன் வந்து மரியாதையாக ஒரு சகோதரி பிரேமலதா அவர்கள் தேமுதிக இந்த தொகுதியில் நிற்கிறாங்களா அந்த விருதாச்சலத்தில் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். ஸ்டாலின் மேடையில் இருக்கார். எல்லா வேட்பாளர்களும் எந்திரிச்சு ஒரு கும்பிடு போகிறாங்க, ஒரு ஃபார்மாலிட்டி ஹெல்ப். இந்த அம்மா மட்டும் திருமாவளவன் சொன்னோன்னே அது ஒரு நக்கலாக ஒரு சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துங்க. மக்களை பார்த்து ஒரு உட்கார்ந்தபடி கூட ஒரு கும்பிடு போடல. இது வந்து விசிகா வந்து திருமாவளவனுக்கும் விசிகாவுக்கும் தேமுதிக பிரேமலதா வந்து இழைத்த அவமானமாக கருதுறது மட்டும் இல்லாமல் அங்கங்கே தேமுதிக நிற்கிறாங்கெல்லாம் வந்து பேனர் நீங்கள் எழுந்து நிற்காதது ஏன் அப்படின்னு பேனரோடு போய் தகராறு பண்ணாங்க. அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை போது தர்காவில் போய் பிரியாணி சமைப்பேன்னு முடிவாதமாக பண்ணார் அந்த அப்துல் சமது. அவருக்கு திருப்பரங்குன்றத்தில் கொடுக்காம மணப்பாறையில் அந்த பகுதின்னு வச்சுங்க, ஒட்டி உள்ள பகுதி அங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இந்து மக்களுக்கு வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் இவர் பண்ணது அந்த 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 கசப்பு மணப்பாறையில் ஓட்டு கேட்க போகும்போதும் விரட்டி விட்ருக்காங்க. இது வந்து அவர் வந்து மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இங்கே என்ன தான் வந்து ஒரு வெறியோடு செயல்பட்டாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து இடையூறை ஏற்படுத்தும் அவங்களுக்கே. இந்த பக்கம் எடப்பாடியாருக்கு நடுவில் ஒரு சீட்டு காலி, அது வந்து சௌரியத்துக்காக விட்டது. அதுக்கப்புறம் இவருக்கு அப்படின்னு சீட் நம்பர் தெரிஞ்சு கடைசி நிமிஷத்துக்கு தெரிஞ்சோன்னா உதயநிதி வந்து அதை ரத்து பண்ணிட்டு தனி விமானத்தில் போயிட்டார். தனி விமானத்தில் போகலாம் தப்பில்லை. மகர் சீட்டில் போனால் என்ன, ஒரு வணக்கம் போட்டுவிட்டு அவங்கவுங்க இதை வாட்ஸ்அப் பார்க்க போகிறாங்க. இல்லை இப்போ தானே கொஞ்சம் காரசாரமாக பேசியிருக்காங்கல்ல ரெண்டு பேரும் மாறி மாறி, அதனால தவிர்த்துட்டாரு போல. ஏன் என்னதான் காரசாரமாக பேசுகிறவங்க சட்டையை பிடிச்சி அடிச்சுக்க போகிறாங்க? இல்லை அடிச்சுக்க தான் முடியுமா? அப்படி அடிச்சுக்கிட்டா தான் நல்லா இருக்குமா? மக்கள் தான் அதை ஏற்றுக்கொள்வார்களா? கலைஞர் திமுகன்னு வந்து உருவானா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கனிமொழி அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒதுக்கப்படுகிறார்கள். இந்த நேர் குடும்பத்திலிருந்து கிளை குடும்பம் என்பதற்காக ஒதுக்கப்படுகிறார்கள். இப்போ கூட அனிதா ராதாகிருஷ்ணன் நிற்கிற திருச்செந்தூரில் அவங்க நிற்கிறேன்னு சொன்னதுக்கு இதில் நடுவில் இப்போ அந்த ஆராசா பிரச்சனை வேறு வந்திருக்கு. சிக்கல்கள்லாம் அதிகமாகும் போது இப்போ திமுக பிளவுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 10 ரூபீஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன் சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு அவர் வந்து அவர் இப்போது எங்கே ஒரு கொங்கு பகுதியில் ஒரு தெற்கில் நிற்கிறார். கொங்கு பகுதியில் ஒரு நகரத்துடைய தெற்கில் நிற்கிறார். ஒரு வாக்காளருக்கு 1 கிராம் தங்கம், ஏறக்குறைய 50,000, அதாவது 50 கிலோ தங்கம் ஒரு கிராம். இதுக்கு ஆர்டர் பண்ணி ஒரே இடத்துல ஆர்டர் பண்ணால் அது வந்து தெரிஞ்சு போயிடும்ங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இல்லை, தமிழ் புத்தாண்டுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி சட்டை தேடி பிடிச்சி போட்டு வந்திருக்கீங்களா? ஒரு தமிழ் எழுத்துக்களாக இருக்கேன் சட்டை முழுவதும். தமிழ் எழுத்துக்களா? இல்லை, சட்டை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு மட்டும் கிடைக்குது சார் இது மாதிரி? உங்களுக்கு மட்டும் கிடைக்குது இது மாதிரி? ஆமாம். சரி, இப்படி வச்சுப்போமே. நம்ம அரசியல்வாதிகளில் நிறைய பேர், யாரும் நம்ம சொல்ல வேண்டாம், மக்களுக்கு தெரியும். நிறைய பேர் அந்த காலத்தில் தமிழ் வாத்தியார் அட்டை, தமிழ் ஆனா ஆவண்ணா அப்படி படம் போட்டு ஒரு அந்த எழுத்து பக்கத்துலேயே ஒரு படம் போட்டிருப்பாங்க. ஆனா அம்மா, அப்புறம் ஆவண்ணாவுக்கு அது மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்க. ஆமாம். இந்த அட்டையை சரியாக படிக்காத நம்ம தமிழ் அரசியல்வாதிகள் என் சட்டையை படுத்தாவது தமிழ் படிக்கட்டுமேன்னு ஒரு நல்ல எண்ணம்னு வச்சுங்களேன். அதனால சட்டையை போட்டு வந்தாங்க. தமிழ் எழுத்துக்கள் சட்டை போட்டு வந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்காக. ஆமாம். ஓகே சார், கேள்விகள் ஆரம்பிச்சிருவோமா சார்? ஆரம்பிங்க. முதல் கேள்வி KK நகர்லேருந்து காசிநாதன் கேட்கிறார். தாவேகா தலைவர் விஜயின் பொம்மையை வைத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்யும் தாவேகா வேட்பாளர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிலை ஏன் இப்படியானது? வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இப்போ அட்வான்ஸ்டாக வந்து ஹோலோகிராம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு லேசரில் வச்சு அவங்க வாய்ஸும் அந்த உருவம் வரும், வாய்ஸும் வரும். அது பாடுறதோ பேசுகிறதோ அதெல்லாம் வச்சு பண்ணாங்க. அவர் அதான் ஒரே இதுதான்,
நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கட்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க, திருச்சி கிழக்கு அவர் நிற்கிறாரு. அந்த இடத்துலேருந்து வர செய்தி பார்த்தா அங்கே தினம் சும்மா ஒரு 20 பேர் மட்டும் சாயந்தரத்தில் வந்து ஓட் ஃபார் டிவிக்கே தளபதி வாழ்க அப்படின்னு சும்மா ரவுண்ட் 4 தெரு போகிறாங்களாம். வேறு ஒன்றும் பெரிய ஆக்டிவிட்டி இல்லை. எங்கே? திருச்சி கிழக்கில். அது இவர் போயிட்டு வர்றதுன்னு நிற்க விட்டுருங்க. இவர் போயிட்டு ஒரு நாளைக்கு அங்கே போயிட்டு வந்துட்டா உடனே திருச்சி கிழக்க பூரா அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இதுதான் அவர் நினைக்கிறது. ஆனால் பொதுவாக அரசியல்னால் அவங்களுக்கு வந்து பிரச்சாரம்னா மக்களுக்கு பார்ப்பாங்க. திமுக அதிமுக நான் சொல்கிறது பொதுவான கட்சிகள் எல்லாம், நாம் தமிழர் கட்சியோ எல்லோரும் வந்து வீடு வீடாக போவாங்க, கடையில் போய் இருப்பாங்க, இளைஞர்கள் கூடுற இடத்துல, மற்றவங்க கூடுற இடத்துல, இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும். அதுதானே அந்த பிரச்சார டைம்னு ஒரு கொடுக்குறாங்க. அவர் வந்து அப்படி மொத்த ஒரு நாளைக்கு காட்டிட்டு அப்படி அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு அவங்க ஓட்டு போடணுன்னா இந்த எதிர்பார்ப்பே வந்து ஒரு என்ன சொல்கிறது வினோதமாக இருக்குது. அதோடு இல்லாமல் அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதை விட கலைக்கிறது தான் அதிகமாக இருக்குது. அவர் பாட்டில் வில்லிவாகத்தை கலைச்சார், கும்மிடி பூண்டில் கலைச்சார், ஆரந்தாங்கியில் கலைச்சார், கடலூரில் கலைச்சார், டி நகரில் கலைச்சார், அப்புறம் குளத்தூரில் வில்லிவாக்கம், இப்படி வந்து அதாவது அவர் வந்து பேசின கூட்டத்தை விட கலைச்ச கூட்டத்தை என்ன காரணம்? அனுமதி கிடைச்சதுக்கப்புறமும் கலைக்கிறார். கேன்சல் பண்ணிட்டார். 1 2 இல்லை, இது வரைக்கும் 8 9 பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. அவர் பாட்டில் திடீர்னு எல்லோரும் சொல்கிறாங்க அவர் ஒரு நாளைக்கு வந்து வெளியில் வந்தார்னா வெயில் பட்டுருச்சுன்னா அவருக்கு வந்து உடம்புக்கு ஆகலை, சோர்வடைஞ்சிருது உடம்பு. நம்மளும் தான் டெய்லி வெயிலில் வெளியே தான் வரோம். நம்மெல்லாம் காஷ்மீருக்கு ஓடி போயிடுறோமா இந்த பீரியடில்? இல்லை டார்ஜிலிங் எங்கேயோ போயிடுறோமா? நம்ம வெயில் குளிர் எல்லாம் தாண்டினது தான் உடம்பு. ஒரு அரசியலுக்கு வர்ற ஆள் வந்து அது ஒரு நாள் வெயிலுக்கு வந்து 5 நாள் ரெஸ்ட் எடுக்கணுன்னா இவர் எப்படி ஒரு ஆட்சி நிர்வாகம் ஒரு பொறுப்பில் இருந்து அவர் என்ன பண்ணுவார்? எனக்கு என்ன இதெல்லாம் விட முக்கிய கவலை, அவர் பாட்டில் நாளை கடலூர்னு முதல்ல ஒரு நாள் கேட்டார், அப்புறம் அன்றைக்கி கலைச்சிட்டு வேண்டான்ட்டார். அனுமதி கொடுத்ததுக்கப்புறமும் இல்லை வேண்டான்ட்டார். அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் போட்டார், மறுபடியும் கலைச்சிட்டார். அதை இப்போ 16ஆம் தேதினா நாளைக்கா? ஆமாம், இன்றைக்கா நாளைக்கா? 16ஆம் தேதி அன்றைக்கி வந்து நிர்வாகிகள் கூட்டம். ஏன் வச்சுருக்காருன்னா எங்கே அந்த வேட்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு செட் ஆகலையாம். அவன் வேட்பாளருக்கு பின்னால் எந்த நிர்வாகியும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். ஐயா வேட்பாளர் போகும்போது கூட ஒரு தான் வாழ்க வாழ்கன்னு கத்திட்டு போகிறதுக்கு ஒரு 20 பேராவது வேணாமா? எந்த கட்சியாக சுயாட்சியாக இருக்கிறவங்க கூட சொந்தக்காரன் தெரிஞ்சவன் பக்கத்து வீட்டுக்காரனை வச்சு ஒரு 10 பேர் வச்சு தானே போகிறான். இப்போ அந்த ஒரு கோஆர்டினேஷன் கூட இல்லை. எங்கே இல்லை? திருச்சி கிழக்கு பெரம்பூர்லேயே இல்லை, அவர் நிற்கிற இடத்துலையே இல்லை. இப்போ தனித்தனியாக வேட்பாளர்கள் நிற்கிற இடத்துல இது வந்து ஒரு நாள் அவர் திடீர்னு ஞாபகம் இல்லாமல் காலையில் லேட்டாக எந்திரிக்கிறாருங்கிறாங்க. அதெல்லாம் எந்திரிச்சிட்டு போகிறாரு, அவர் சௌகரியம், நமக்கு ஒன்றும் இல்லை. எந்திரிச்சு திடீர்னு ஒரு ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து இந்த கூட்டத்தெல்லாம் கலைக்கிற மாதிரி கட்சியே கலைச்சிட போகிறாரு. கவலையாக இருக்குது. ஏன்னா இப்படி நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்து அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வராரு, ஒரு நாளோ 2 நாளாக தான் வருவார். அதுக்கப்புறம் வந்து வீடியோவில் தான் வருவார், வெளியில் வரமாட்டார். எதுவாக இருந்தாலும் பனையூரில் தான் கூப்பிட்டு செய்வார். இது எல்லாமே அவருக்கு வந்து அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், வெறியர்கள், எப்படி வேணால் சொல்லுங்கள் நீங்கள், இவங்களை தாண்டி பொதுமக்கள் ஓட்டு போட்டால் தானே வந்து வர முடியும். இந்த கோர் ஓட் பேங்க்ன்றது எல்லா கட்சிக்கும் இருக்குது. இவருக்கு தொண்டர்கள் தான் கோர் ஓட் பேங்க். அதை தாண்டி நடுநிலையாக இருக்கிறவங்க ஓட்டு போட்டால் தான் எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியும். திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, நாம் தமிழருக்கு இருக்குது, தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. எப்போ அந்த திசை மாறி ஆட்சி மாறுது, இந்த பொதுவாக இருக்கிறவன் இந்த தடவை வேண்டாம் திமுக, வேண்டாம் அதிமுக, இந்த தடவை அதிமுக வேண்டாம் திமுக, இப்படி மாறும்போது தான் அந்த பொதுவாக இருக்காம பாருங்க, அது என்ன ஒரு 5% 7% வரும். அவனுடைய முடிவு தான் அநேகமாக ஆட்சியை மாற்றுது. இவரத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல. இல்லை ஜனநாயகன் வேறு லீக் ஆகிடுச்சு. அதில் வந்து இவங்க தான் அவங்க தான் சொல்கிறாங்க, திமுக தான் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை ஏதோ பாஜக சென்சார் போர்டு தான். டைரக்டர் அமீரே சொல்லிட்டாரு, சென்சார் போர்டில் அந்த வாட்டர் மார்க்கில் வந்து எடிட்டர்
இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி காமிக்குது. அதில் எனக்கு தெரியும், நான் 3 படம் தயாரிச்சிருக்கேன். இந்த வாட்டர் மார்க்னு ஒன்று வரும். அதில் வந்து இது யாருக்கிட்ட போன காப்பிங்கிறத வச்சு இப்போல்லாம் அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. வெளியில் ரிலீஸ் ஆச்சுன்னா யார் மூலமாக ரிலீஸ் ஆச்சு, யார்கிட்ட இருந்த காப்பி ரிலீஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதையும் மீறி அதையும் மறைக்கிறதுக்கு இப்போ என்னமோ புதுசாக டெக்னாலஜிலாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ரைட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இது என்ன பண்ணால், விஜயுடைய சார்பிலேயே அவர் இவங்க சொல்கிறாங்க சூரியன் தான் வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. சூரியன்னா ஆளுங்கட்சியை. ஆனால் நமக்கு வர்ற நியூஸ் என்னென்னா, அதுவும் சூரியன் தான், பின்னால் வில் வச்சிருக்கிற சூரியன். சூரியனுக்கு ஆதவன் ஒரு பேர் உண்டு, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஏதோ அந்த ரிலீஸுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குது. என்ன எதுக்காகன்னா, இது எப்படியும் ரிலீஸ் ஆகி இனிமேல் தேர போகிறது இல்லை படம். தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சுன்னா கமர்ஷியலாவோ இல்லை ஒரு பொலிட்டிக்கலாவோ எந்த பிரயோஜனமும் இருக்காது. இது முன்னால் இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டா கொஞ்சம் பேர் பார்க்குறாங்கல்ல. கோயம்புத்தூர்லலாம் கேபிள் டிவிலே போட்டு விட்டாங்க. இந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இருப்பான்ல, போட்டு விட்டா அது பூரா அந்த கேபிளில் அந்த ஊரில் அந்த ஏரியாவில் அவன் எத்தனை பேர் அவனுக்கு சப்ஸ்கிரைபர் அவ்வளோ பேரும் பார்த்துருவான். நிறைய இதில் எனக்கு கூட வந்துச்சு. நம்ம பார்க்குறது இல்லை. நம்ம ஒரு சினிமா தயாரிப்பாளராக இருந்தது கொண்டு, ரெண்டாவது அது ஒரு அன்எத்திக்கல், முறையற்றது. ஒரு சட்ட விரோதமாக ரிலீஸ் ஆகிற படத்தை திருட்டுத்தனமாக பார்க்குறது வந்து நியாயம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். இதை பார்த்து ரிவ்யூலாம் போடுறாங்க, விமர்சனம்லாம் வந்திருக்கு படம் ஃபுல்லாக பார்த்துட்டு. இதை விஜய் தரப்பிலிருந்தே வந்து ரிலீஸ் பண்ணாங்க, மக்கள் பார்த்தா ஓரளவுக்காவது இம்பேக்ட் வரும்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, 6 பேரை கைது பண்ணியிருக்கேன்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறை சொல்லுது. அரை மணி நேரம் அவனை உட்கார வச்சு உருட்டுனா அவன் யாரும் தெரிஞ்சு போவோம். இது ஒன்றும் எல்லாருக்கிட்டையும் இருக்காத இந்த காப்பி. தயாரிப்பாளர்கிட்ட இருக்கும், சென்சார் போர்டில் இருக்கும். பட் சென்சார் போர்டில் வந்து அவங்களே வந்து இந்த கேடிஎம்னு அந்த பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து இவங்க செட் பண்ணுறது, தயாரிப்பாளர். ஸோ அந்த தயாரிப்பாளர் மறுபடியும் வந்து அந்த பாஸ்வேர்டை போட்டால் தான் சென்சார் போர்ட்லேயே அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அப்போ அவங்க ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. தயாரிப்பாளர், ரெண்டாவது தயாரிப்பாளர் தரப்புலேருந்து பெருசாக ஒன்றும் வழக்கமாக கூக்குரல் வருமே, கோணுங்க கதறுவாங்களே இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். அவர் கதற மாட்டார், அவர் பணம் இல்லை, யாரோ போட்ட பணம், அதான் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ரைட்டு. இருந்தால் கூட இதை ரிலீஸ் பண்ணதே அவர் தரப்புலேருந்து தான் சொல்கிறாங்க. அது எதனாலன்னு தெரியல. இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, கோவையிலலாம் வந்து பெண்கள் தாவேக்கா பிரச்சாரத்துக்கு போகும்போது குடும்பத்தோட, அப்பா அம்மாவோட, பொண்டாட்டியோட வந்து உறவு ஒழுங்காக வச்சுக்க தெரியாது, பையன் பொண்ணோட வந்து உறவு வச்சுக்க தெரியாதவருக்கு ஓட்டு கேட்டு வரீங்களான்னு சொல்லி விரட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ திமுக அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள்லாம் அப்பாவை விரட்டி அமைச்சிருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் விரட்டி அமைச்சாங்க, காங்கிரஸ் ஒரு ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த ஊர்வசி இருதயராஜா, அந்த மாதிரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அந்த மாதிரி பல இடங்களில் வந்து கள்ளக்குறிச்சியில் அங்கே இங்கெல்லாம் திமுக வேட்பாளர்கள், அதாவது நிர்வாகிகள் இல்லை அமைச்சர்கள், இவங்க எல்லாரையும் விரட்டி அமைச்சிருக்காங்க. அந்த விரட்டலுக்கு நமக்கு அர்த்தம் புரியுது. தூத்துக்குடியில் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமியர் ஏரியாலே விரட்டி அமைச்சிருக்காங்க. பொதுவாக திமுகனா இஸ்லாமியர்கள் அடிப்படையாக ஓட் பேங்க்குன்னு என்ன பண்ணீங்க? அது வந்து நமக்கு ஆச்சரியமாக இல்லை. மக்கள் அதிருப்தி, எந்த கட்சி வந்து ஆட்சியில் இருந்தாலும் மக்கள் அதிருப்தி அதிகமாக இருந்ததுன்னா ஓட்டு கேட்க போகும்போது கேட்பான், 5 வருஷத்தில் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு, ரோட்டு வழியாக தானே வந்தேன், எவ்வளோ குடியுமா இருக்கேன், பாரு அந்த பக்கம் இது சரியில்லை பாரு, இது சரியில்லை பாரு, தண்ணி வரல பாரு, இந்த பம்பு வேலை செய்யலை பாரு, இவ இயல்பான விஷயங்கள். இவரை வந்து கோவிலில் பெண்கள் என்ன, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடைய உறவு யாருன்னா அவங்க அப்பா அம்மாவோடையும் இல்லை, பொண்டாட்டியோடையும் இல்லை, பொண்ணோடையும் இல்லை, அப்புறம் நீங்கள் இந்த உறவையே மெயின்டைன் பண்ணாதாலும் நீங்கள் எப்படி வந்து ஆட்சி வந்து மக்களோடைய உறவை மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படி சொல்லி சில இடத்துல தாவேக்கானா விஜயனா விஜய விரட்டல தாவேக்கா நிர்வாகிகளை. இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. ரைட்டு. அடிக்கடி அவர் நம்ம ஒரே வார்த்தை சொல்லலாம், ஐயா அரசியல்லாம் இருக்கட்டும், ஒரு நாள் வெளியில் வந்தால் 5 நாள் ரெஸ்ட் வேண்டி இருக்குன்னா இயல்பாகவே அவருக்கு பாவம் உடல் நலத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல, சோர்வு.
அந்த சோர்வை, அந்த உடல்நலத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். அடுத்ததாக குன்னூர்லேருந்து ஸ்ரீதர் ராஜன் கேட்கிறார், சென்னை பெரம்பூர் தொகுதியில் திமுகவிற்காக மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் பிரச்சாரம் செய்கிறாரே. திருச்சி கிழக்குக்கும் போகிறாருன்னு ஒரு பேச்சு அடிபடுது. அவர் என்ன பேச போகிறாரோ, ஒரு பாட்டில் அந்த பாகுபலியில் அந்த காலகேய பாஷைன்னு ஒரு பாஷை வரும், யாருக்கும் வேணு அந்த மாதிரி ஏதோ அவர் பேசுவார், தமிழன்னு சொல்லி பேசுவார். பட் அது காலகேய பாஷை மாதிரி இருக்கும். அவர் எதையாவது பேசி திமுக ஓட்டு போடணும்னு சொல்கிறத யார் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன ஓட்டு போடுறாங்களோ தெரியல. திமுக ஏன் இப்படி இப்போ ஒரு கூட்டணியெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது அவங்களுக்கு. விசிகாவோட சிக்கல், காங்கிரஸோட சிக்கல், பிரேமலதா வந்ததுனால சிக்கல், இப்படி பல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள்லாம் வருத்தத்தினால வரக்கூடிய சிக்கல்கள் எல்லா பக்கமும் திமுகவுக்கு இருக்குது. இந்த சமயத்தில் இப்படி ஒரு சோதனை எதுக்கு? இது பரிசோதனையா சோதனையா? கமலஹாசனை கூப்பிட்டு பேச சொல்லி அவர் எதையோ பேசி, அவர் என்ன பேசினார்ன்றதுக்கு தனியாக ஒரு கோணார் உரை போட்டு அதுக்கு ஒரு விளக்க உரை வேறு தனியாக போடணும். நம்ம அதை தமிழ் மொழியில் நம்ம மொழிபெயர்க்கணும். அது தேவையான்றதை திமுக முடிவு பண்ணியிருக்கணும். சரி, விதி வழியது விட்டுருவோம். மக்கள் அவர் பேசுகிறது புரிஞ்சுக்கிட்டு எங்கே ஓட்டு போடுறாங்களோ, நோட்டாவுக்கு போடுறாங்களோ, என்ன பண்ணுறாங்களோ தெரியாது, பார்ப்போம். அடுத்தாக தஞ்சையிலிருந்து வேணுகோபால் கேட்கிறார், VKS என்றால் வேலு நாச்சியார், குயிலி, சசிகலா என்று பெருமையாக பேசுகிறாரே சின்னம்மா. எப்படி? வீணா வேலு நாச்சியார், கேனா குயிலினா அவங்க கூடவே தளபதியாக இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, வெள்ளைக்காரன் அந்த கோயிலுக்குள்ளே ஏதோ ஒரு கோயிலில் ஆயுத கிடங்கு வச்சுருந்தான். ஆமாம், அதான் நெருப்பு. அவங்க தானே தம் மேலே எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு நேராக போய் இந்த கிடங்குல வந்துட்டாங்க. அப்போ அந்த ஆயுத கிடங்கே கம்ப்ளீட்டாக செதறிடுச்சு. ஆமாம், அதாவது வேலுநாச்சியார் வெற்றி பெறணுங்கிறதுக்காகவும் வெள்ளைக்காரன் தோக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு தற்கொலை படையாக மாறி குயிலி அவர்கள், அந்த குயிலி பட்டியல் சமூகத்தை, இப்போ தலித்துன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு தளபதியாக இருந்தவர். யாருக்கு? வேலுநாச்சியார். எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு ஜான்சி ராணி வேலுநாச்சியார்னு. அதெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க. ஜான்சி ராணி பிறக்கிறதுக்கெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னால் வேலுநாச்சியார் வெள்ளைக்காரனை எடுத்து சண்டை போட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டு ஜான்சி ராணி வேலுநாச்சியார்னு சொல்லக்கூடாது, வடநாட்டு வேலுநாச்சியார் ஜான்சி ராணின்னு சொல்லணும். ரைட், அது விடுங்க. வேலுநாச்சியார் உயிரை காப்பாற்றி அவர் வெற்றி பெறுவதற்காக தற்கொலை செய்து கொண்டவர் குயிலி. VK சசிகலா. ஓ, இப்படி இருக்குமோ? அவருக்காக இவர் ஜெயிலுக்கு போனார், தியாகம், அந்த கணக்கில் இருக்குமோ? இல்லைன்னா தற்கொலை. சரி, நம்ம அதுக்கு மேலே அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, வேண்டாம். சரி, அவர்கள் ஏதோ ஒரு பெருமையாக சொல்லியிருக்கிறார்கள், வாழ்த்துக்கள். ஓகே சார். அடுத்ததாக கள்ளக்குறிச்சியிலிருந்து மதன்ராஜ் கேட்கிறார், அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதால் 1975 இந்திரா காந்தியின் தேர்தல் வெற்றியை ரத்து செய்தது போல் கொளத்தூரில் ஸ்டாலினின் தேர்தல் வேட்புமனுவை ரத்து செய்ய கோருகிறாரே அதிமுக MP இன்பதுரை. இல்லை, அவர் 75 இந்திரா காந்தி அம்மையார் இப்படி தான் அரசு இயந்திரங்களை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி தான் அந்த வெற்றியை கேன்சல் பண்ணாங்க அலகாபாத் உயர்நீதிமன்றம். அப்புறமா நெருக்கடி நிலைமை வந்தது, பல பிரச்சனைகள்லாம் வந்தது. அந்த அம்மா அதை தடாலடி பண்ணிடுச்சு. அதெல்லாம் ரைட்டு. அந்த மாதிரி அதோடு ஒப்பிட்டு இப்போ கொண்டு போகிறார் அவர். தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு போயிருக்காரு, கோர்ட்டுக்கும் கொண்டு போகிற மாதிரி தெரியுது. என்னென்னா DIPRன்னு சொல்லுவோம் இல்லையா, செய்தி தகவல் தொடர்பு, தமிழ்நாடு அரசு, மாநில அரசு. இவங்க முதலமைச்சர் திமுக கூட்டங்கள், பரப்புரைகள், எங்கெங்கே பிரச்சார கூட்டங்களோ அதை இவங்க சர்க்குலர் மாதிரி, அதாவது இது மாதிரி போட்டு, இன்டிமேஷன் மாதிரி போட்டு எல்லா சேனல்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் அனுப்புகிறாங்களாம். இது இவங்க வேலை இல்லையே. அது திமுக ITவிங்க, திமுக தலைமையுடைய வேலை தானே. நீங்கள் முதல்வராக அவர் ஏதாவது அரசு திட்டங்களை, இந்த சமயத்தில் தான் அரசு திட்டங்களை எதுவுமே பண்ண முடியாது. அரசு திட்டங்களை நீங்கள் பண்ணும்போது எல்லாருக்கும் அனுப்பணும். திமுக தலைவராக இப்போ அதனால தானே இப்போ முதலமைச்சரோட காரில் கூட தேசிய கொடி எடுத்துட்டாங்க. எல்லாருடைய அமைச்சருடைய கார்லேயும் தேசிய கொடி நீக்கிட்டாங்க. இந்த பீரியடில் அந்த அரசுங்கிறத தாண்டி கேர்டேக்கர் கவர்மெண்ட்டு தான், காவந்து சர்க்கார் தான். அந்த வகையில் DIPRஐ யூஸ் பண்ணி முதல்வருடைய தினசரி அலுவல், பயணம், பரப்புரை எந்த ஊரில் அப்படிங்கிற சர்க்குலர் அனுப்புகிறாங்களாம் DIPR.
அதை காரணம் காட்டி அவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் கோர்ட்டுக்கும் பின்னால் போகிறாரு. இப்போ வந்து தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்து பெரிய அதிரடி நடக்குமா அப்படிங்கிறத விட இது என்றைக்குமே வந்து தலைக்கு நேர தொங்குற கத்தி. 2011 இதே மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்ததாக வந்த வழக்கு இன்னும் சைதை துரைசாமி வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது வந்தால் என்ன ஆகிட போகுது, அதான் முடிஞ்சு போச்சுன்னா சொல்ல முடியாது. அதில் தோற்று போனால், அதாவது அது வந்து குற்றவாளி என்ற நிரூபணமானால் 6 வருடத்திற்கு வந்து எலெக்ஷனில் நிற்க முடியாது. அதை மாதிரி இன்னொரு தொங்குற கத்தி இது. இது ஏதோ இன்றைக்கி ஒரு கால் தேர்தல் ஆணையம் இருக்கிற பிஸியில் இதை வந்து புறந்தள்ளிட்டு மற்ற வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காரணம் என்ன வேணாலும் வச்சுட்டு விட்டுடலாம். இதுக்கப்புறம் அவர் மறுபடியும் எலெக்ஷனில் வந்து ஜெயித்ததுக்கப்புறம் கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் ஜெயிக்கிறாருன்னு ஒரு வச்சுப்போமே, அவர் ஜெயித்தா கூட அதுக்கப்புறம் தோக்கிறவர் வந்து சந்தான கிருஷ்ணயாரா நிற்கிறாரு போட்டாங்கன்னு வைங்க. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா குளத்தூரில் பல இடங்களில் வந்து முதல்வர் அட்டன் பண்ணுற இடங்கள்லேயே வந்து இது நாற்காலிகள் காலியாக இருக்கின்றன. முதல்வர் வந்து வெளியூரில் கூட்டங்களில் வந்து கலந்துக்கும் போது பரப்புரையில் காலியாகுது. குளத்தூரில் அவர் பாட்டில் போகிறாரு வராரு ஓப்பன் வேனில் ஒன்றும் சைடில் நிற்கிற யாரும் திரும்பி கூட பார்க்கல. இது ஒரு பக்கம் மக்களுடைய அதிருப்தி, அந்த அந்த அலட்சியம் அது இருக்குன்றதை விட இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்ததுனால் அதுவும் ஒரே ஒரு சர்க்குலரை மட்டும் எடுத்து ஒரு காப்பி போட்டால் போதுமே. டிஐபிஆர்லேருந்து அனுப்பிச்ச இந்த தேதியில் ஒரு சர்க்குலர் காப்பி இருந்தால் அது ஒரு பெரிய ஆதாரமாயிருமே. தலைக்கு மேலே கத்தி தொங்குது. இது இவ்வளவெல்லாம் அரசியல், இவ்வளோ வருஷம் 6ஆம் முறை அரசியல், 7வது முறை நாங்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிற திமுக செய்கிற தவறுகளை வந்து அதை வந்து அதை முழுசாக மறைக்கவாக தெரியணும். கொண்டையை மறைக்க தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. இது கண்டிப்பாக சிக்கல் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். தேர்தலுக்கு முன்னாலேயும் வரலாம், அநேகமாக பின்னாலேயும் வரலாம். ஓகே சார். அடுத்ததாக நங்கவள்ளியிலிருந்து சின்னசாமி கேட்குறாங்க, பிரேமலதா பிரச்சாரத்தில் விசிகாவினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களே, திமுக கூட்டணி அம்போதானா? இல்லை, அது அவங்க பண்ணது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் திருமாவளவன் வந்து மரியாதையாக ஒரு சகோதரி பிரேமலதா அவர்கள் தேமுதிக இந்த தொகுதியில் நிற்கிறாங்களா அந்த விருதாச்சலத்தில் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். ஸ்டாலின் மேடையில் இருக்கார். எல்லா வேட்பாளர்களும் திமுக கூட்டணி வேட்பாளர், அதில் விசிகாவும் இருக்காங்க, மற்றவங்களும் இருக்காங்க, திமுகவும் இருக்காங்க. எந்திரிச்சு ஒரு கும்பிடு போகிறாங்க. ஒரு ஃபார்மாலிட்டி இயல்பு. இந்த அம்மா மட்டும் திருமாவளவன் சொன்னோன்னே அது ஒரு நக்கலாக ஒரு சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துங்க. மக்களை பார்த்து ஒரு உட்கார்ந்தபடி கூட ஒரு கும்பிடு போடல. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வந்து அவர் பேசும்போது இதே அறிமுகம் மறுபடியும் பண்ணுறாரு. இந்த தொகுதி இவர், இந்த தொகுதி இவர். அப்போ மட்டும் எந்திரிச்சு கும்பிடு போடுறாங்க. இது வந்து விசிகா வந்து திருமாவளவனுக்கும் விசிகாவுக்கும் தேமுதிக பிரேமலதா வந்து இழைத்த அவமானமாக கருதுறது மட்டும் இல்லாமல் அங்கங்கே தேமுதிக நிற்கிறாங்கெல்லாம் வந்து பேனர், நீங்கள் எழுந்து நிற்காதது ஏன் அப்படின்னு பேனரோடு போய் தகராறு பண்ணாங்க. கோஆப்ரேஷன், அதாவது ஒத்துழைப்பு சரியாக இல்லை. இதில் என்ன பிரச்சனைனா விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒத்துழைப்பு இல்லை, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒத்துழைப்பு இல்லை, விசிகாவுக்கும் பிரேமலதா. விசிகாவில் வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரேமலதா நிற்கிற 10 தொகுதியிலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த அம்மா கட்சி ஜெயிக்கக்கூடாது. எந்த அளவுக்கு இது அதிகமாக போயிடுச்சுன்னா, இந்த அதாவது திமுக கூட்டணிகளுக்குள்ளும் இவ்வளோ பிரச்சனை. இதை தவிர உள்கட்சி குன்னத்தில் சிவசங்கர் நிற்கிறாரு, போக்குவரத்து மந்திரி. ஆனால் அங்கே உள்ள ஒன்றிய யாரோ நிர்வாகி வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாரு. திருப்பூரில் விசிகா தனி அது வந்து பொது தொகுதி விசிகா கொடுத்துருக்காங்க. அங்கே விசிகா ஆள் நிற்கிறாரு. திமுக ஒன்றிய செயலாளர் நிர்வாகி இவங்க யாருமே பரப்புரைக்கும் வர்றதில்லை, ஃபோன் அடித்தா எடுக்கிறது இல்லை. யார்? விசிகா. திருமாவளவனே ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறது இல்லை, வரதில்லை பரப்புரைக்கு. இப்படி அதை தவிர திமுகலேயே அந்த உள்குத்து இருக்குல்ல, அதாவது மந்திரி நிற்கிறாருன்னா ஒன்று எதிரில் ஒரு எல்லா இடத்துலையும் இந்த குரூப்பிசம் இருக்குது. சபரீசனுக்கு வந்து இதுவே தினம் வேலையாக போச்சான். நீங்கள் திருநெல்வேலிக்கு போனோம், நாளைக்கு கடலூர் போனோம், இங்கே ஜோலார்பேட்டைக்கு போனோம், கோயம்புத்தூருக்கு போனோம். இந்த உள்கட்சி பிரச்சனைகளை போய் வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு சபரீசனுக்கு முழு நேரமும் சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னால் கலைஞர் இருக்கும்போது
திருவிடைமருதூர் எங்கள் ஊர் பக்கம் அது வந்து ராமலிங்கம்னு இருந்தார், எம்பி, எம்எல்ஏவாக இருந்தார், எம்பியாக இருந்தார். அவர் அனுப்புவார். இல்லைன்னா அவர் போய் இந்த மாதிரி 2 குரூப்பு திமுகவுக்குள்ளேயே அடிச்சுக்கும் போது கொஞ்சம் இப்படியும் அப்படியும் பேசி கொஞ்சம் ஒரு ஜாலாக்காக பேசி சாதுரியமாக பேசி ஒரு அவர்களுக்குள்ள ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வரத்துக்கு திருவிடைமருதூர் ராமலிங்கத்தை வந்து பயன்படுத்துவார். தர்மபுரியில் இருக்கும் பிரச்சனை, திருவிடைமருதூர்லேருந்து தர்மபுரிக்கு அனுப்புவார். அவரும் 90% மேலே அதை சரி பண்ணிட்டு வரக்கூடிய இப்போ அவரெல்லாம் வந்து ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் ஒதுக்கி வச்சுட்டாங்க கட்சியில். இது சொல்லணும்னா இப்போ சபரீசனே குடும்பத்திலேருந்து மாப்பிள்ளையே ஒரு ஊராக போகணும் அப்படின்னா இப்போ நிலைமை ரொம்ப ஐசியூவில் இருக்குது. திமுகவுடைய நிலைமை ஐசியூவில் இருக்குது. கூட்டணிகளோடு உள்ள பிரச்சனை மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளேயே உள்ள நிறைய குரூப் இருக்கிறதுனால திமுக வந்து இன்றைக்கி வந்து ஐசியூவில் இருக்குது. முதல்வருடைய கூட்டத்துக்கே வந்து வரமாட்டேங்கிறாங்க, 200 ரூபா கொடுத்தா கூட வரமாட்டேங்கிறான். இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உள்ள கள நிலவரம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கருத்து கணிப்பெல்லாம் வரதெல்லாம் பார்த்தா முக்கால்வாசி கருத்து கணிப்பு வந்து அதிமுக கூட்டணி ஜெயிக்கும். அதில் சிலது 130ங்கிறாங்க, 150ங்கிறாங்க, 180 வரைக்கும் ஜெயிக்குங்கிறாங்க. இந்த நம்பர்லாம் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் எது சரியாக வந்துச்சுன்னு தெரியும். ஆனால் அந்த ட்ரெண்டு வந்து அதிமுகவை நோக்கி செல்கிறது. அதிமுக வெற்றியை வந்து உறுதி செய்கிறார் போல் ஏன்னா நடுவில் ஒரு மாதம் முன்னால் பார்த்தா திமுக கூட்டணி 25 கட்சி, கடைசியில் இந்த 25, 26ன்னு சொல்லுதெல்லாம் சும்மா நம்பர். ஒன்று ஒரு ஜாதி கட்சி, ஒரு சீட்டு, இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய மெகா கூட்டணி அப்படின்றத விட களத்தில் வந்து அந்த மெகா கூட்டணின்னு சொல்லும்போதே உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆள் சேர்ந்து போயிடுறாங்களே, ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து இப்போது அதிமுக பாஜகவில் கூட பாஜகவுக்கு சில என்ன சொல்கிறது வருத்தங்கள் இருக்குது, அவங்க கேட்ட தொகுதிகள் கொடுக்கலன்னு. அதான் அந்த வருத்தங்கள் பெருசாக வந்து களத்தில் எதிரொலிக்காத அளவுக்கு ஏதோ ஒரு சமாளிப்பு, அது தேசிய பாஜகலேருந்து ஏற்பாடு பண்ணுறாங்களா இல்லை இங்கே அதிமுக ஒத்துழைக்கிறாங்களா, ஏதோ ஒரு வகையில் இந்த வருத்தங்கள் வெளிப்படாத அளவுக்கு இல்லை வந்து களத்தில் எதிரொலிக்காத அளவுக்கு சமாளிக்கிறாங்க. ஆனால் திமுகவில் ஆங்காங்கு இது வெடிக்கிறது. நிலைமை என்ன ஆகும்னு பார்ப்போம். ஓகே சார். அடுத்ததாக சேலத்திலிருந்து தீர்த்தாரப்பன் கேட்கிறார், திருப்பரங்குன்றத்தில் பிரியாணி சமைத்த மனிதநேய மக்கள் கட்சியின் அப்துல் சமதை மணப்பாறை வேட்பாளராக வந்து பிரச்சாரம் செய்யும் போது மக்கள் விரட்டு அடித்திருக்கிறார்களே. அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை போது தர்காவில் போய் பிரியாணி சமைப்பேன்னு பிடிவாதமாக பண்ணார் அந்த அப்துல் சமது. அவருக்கு திருப்பரங்குன்றத்தில் கொடுக்காம மணப்பாறையில் அந்த பகுதின்னு வச்சுங்க, ஒட்டி உள்ள பகுதி அங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இந்து மக்களுக்கு வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் இவர் பண்ணது அந்த 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 கசப்பு மணப்பாறையில் ஓட்டு கேட்க போகும்போதும் விரட்டி விட்ருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் போய் வேணும்ன்ட்டு தர்காவில் போய் பிரியாணி சமைச்சிங்க. பிரியாணி சமைக்கிறது தப்பு இல்லை, கொண்டு போய் அந்த உச்சியில் போய் தர்காவில் போய் சமைச்சதான் தப்பு. அது எங்கேயோ கீழே சமைச்சு எல்லா கல்யாண மண்டபத்தில் வச்சு எல்லாருக்கும் போட்டிருந்தா யாரும் சந்தோஷமாக வந்து இந்துக்களும் சேர்ந்து சாப்பிட்டு போயிருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது வந்து அவர் வந்து மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இங்கே என்ன தான் வந்து ஒரு வெறியோடு செயல்பட்டாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து இடையூறை ஏற்படுத்தும் அவங்களுக்கே. இப்போது ஜவஹர்லாவை கூட கொண்டு போய் நம்ம மனிதநேய அப்துல் சமது வந்து திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி தான், ஜவஹர்லா கட்சி தான். ஜவஹர்லாவையும் வந்து இந்த மத நல்லிணக்கம்னு காட்டுறதுக்காக ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க. அவர் கோயிலுக்குள்ளே போய் அப்படியே நிற்கிறார். கோயிலுக்குள்ளே அவர் போன வரைக்கும் நம்ம வந்து பாராட்டுறோம். அது ஒரு வேறுபாடு இல்லாமல் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன்னு பிடிவாதம் முடிக்காமல் போனார் அந்த வரைக்கும். ரைட்டு. அங்கே போய் அப்படியே நிற்கிறாரு, எந்த வித ஒரு உணர்ச்சியும் காட்டாமல். அதாவது நம்ம கூட இப்போ ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், இயேசு பார்க்குறோம், நம்ம இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இல்லை, இருந்தால் கூட இயேசுன்னு ஒரு சாமி மசூதி நம்ம போகிற சமயத்தில் அந்த சமயத்தில் நமாஸ் நடக்குது. நம்மளை அறியாமல் நம்ம கும்பிட்றது வந்து அந்த அல்லாவை கும்பிடல நினைக்கலன்னா கூட இறைவனை நினைக்கிறோம். அதுக்கு பேர் என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அதை ஒரு நமாஸ் நடக்குது, நீங்கள் அதை தாண்டி போகிறீங்க, உங்களை அறியாமல் ஒரு மரியாதை, அந்த பக்தின்னு சொல்லலாம், மரியாதைன்னு சொல்லலாம்,
இல்லையா? அது எப்படி வேணாலும் சொல்லலாம். அது ஒரு எண்ணம் வருது இல்லையா? வரணும். இவர் அப்படியே போய் கல் மாதிரி நிற்கிறாரு. அவராவது அட்லீஸ்ட் போய் நின்னார். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஜகவை சேர்ந்த அவர் வேலூர் இப்ராஹிம், அவர் திருச்செந்தூரில் பாஜக வேட்பாளர் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக பரப்புரை போகும்போது திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது அவரும் கோயிலுக்குள்ளே போனது மட்டும் இல்லை, ஒரு பாட்டில் முத்தை திருபத்தி திருன்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடியது, டிஎம்எஸ் அந்த காலத்தில் பாடின பாட்டு, அருணகிரிநாதர் இயற்றியது திருப்புகழ். ஒரு 4 பேராக நல்ல எந்தவித தடங்களும் இல்லாமல் பாடுறாரு. நான் ஏதோ ஒரு முஸ்லீம் இந்து பாட்டை பாடினதுனால அது பெருமை அப்படின்னு அப்படி சொல்லலை. இல்லை, மத நல்லிணக்கம்னா அப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு யாராவது ஒரு முஸ்லீம் நண்பர் இல்லை நமக்கு தெரிஞ்சவர் யாராவது பார்க்கும்போது வணக்கம்னு சொல்கிறதுக்கு பதிலாக சலாம் அலைக்கும்னு சொன்னதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுக்கு ஒரு சின்ன திருப்தி, ஒரு மகிழ்வு, ஏதோ ஒரு வகையான நல்லிணக்கத்திற்கு அது உதவும். அது மாதிரி இருக்கும்போது அவர் நம்ம வேலூர் இப்ராஹிம் போன்று இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை. இதில் அந்த பக்கத்தில் மட்டும் இல்லை, நான் 2 பக்கத்துக்கும் சொல்கிறேன், இந்து முஸ்லீம் 2 பக்கத்துக்கும், இல்லை கிறிஸ்தவம் எல்லா பக்கத்துக்கும் அப்படி இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை. இதை மாதிரி தர்காவில் போய் பிரியாணி வச்சு அன்றைக்கி தகராறு பண்ணால் பாருங்கள், திருப்பரங்குன்றத்தோடு விட்டுதா, மணப்பாறையில் இல்லை, இவருக்கு மன்னார்குடியில் கொடுத்துருந்தாலும் இதே பிரச்சனை தான் வந்திருக்கும் அவருக்கு. அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக மதுரையிலிருந்து முரளிதரன் கேட்கிறார், தஞ்சாவூர் திலகர் திடலில் திமுக பிரச்சாரத்தின் போது பெரிய கோவில் கோபுரம் முதல்வர் கண்ணில் படாதவாறு பெரிய திரை போட்டு மறைத்துள்ளார்களே. இது ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு பிரச்சனை. அது இது கருணாநிதி காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் எல்லா பீரியட்லையும் இருக்குது. கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அப்போ தானே அந்த சதய விழாவுக்கு போகும்போது பத்மா சுப்பிரமணியெல்லாம் அவங்க குழுலாம் 500 பேர் என்னமோ சிறுமிகள்லாம் நாட்டியம் பரதநாட்டியம் ஆடினாங்க. அந்த மெயின் வாசல் வழியாக போனால் ஆயுள் குறைந்து விடும், இல்லை ஆட்சி போய் விடுமா. அதனால் சைடு வாசல் கேரளாதுன்னா கேரளா அந்த வாசல் தான், அது ஒன்று சைடு, அது வழியாக போனார். அது நீ ராஜராஜ சோழன் பூச்சாண்டியா பிடிச்சிப்பார் அவர். இது ஒரு நம்பிக்கையா? இதோட நீங்கள் எம்ஜிஆர் இருக்கும்போது, நான் கருணாநிதியை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை, எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன பண்ணுவாராம், அந்த தெரு வழியாகவே இதுக்கு போக மாட்டாராம். தேர்தல் பரப்புரைக்காக போகிறார்ல, ஊர்வலமாக போவாங்கள்ல, ரோட் ஷோ, அந்த தெருவை அவாய்ட் பண்ணிவிட்டு 2 தெரு தள்ளி போயிடுவாராம். ஜெயலலிதா அவர்கள் இதே மாதிரி வரும்போது எல்லாம் போட்டு அவங்க பரப்புரைக்கு வராங்க. அந்த சமயம் பார்த்து இந்த பரப்புரையில் மேடையிலேருந்து பார்த்தா அந்த கோபுரம் தெரியுதான். டப்புன்னு ஒன்றே ஏதோ ஒரு விளம்பரத்தை கொண்டு அங்கே அந்த பக்கம் போட்டது ஒரு பெரிய விளம்பரத்தை கொண்டு இந்த பக்கம் நகர்த்தி அது கண்ணில் படாமல் மறைக்கிறாங்க. ஏன் கோபுரத்தை பார்த்தாலே ஆட்சி போயிடுமா, ஜெயிக்க முடியாமல் போயிடுமா? அப்போ இவங்க எல்லாரும் தான், யாராக இருந்தாலும் சரி, நான் திமுக அதிமுக பொதுவாக தான் சொல்கிறேன், ஏன் பகுத்தறிவு திராவிடம்ங்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் போயிருக்காரு, அவர் அங்கேருந்து பார்க்கும்போது கோபுரம் தெரியக்கூடாதான், அந்த இடத்துல ஒரு வெள்ளைத்தரை, அந்த வீடியோவே வந்திருக்கு. ஒரு தடவை அந்த மாதிரி தான் நின்று தான் பாருங்களேன், அதை என்ன ஆகுது. ராஜராஜ சோழன் பூச்சாண்டி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ராஜராஜ சோழன் பல போர்களுக்கு போகும்போது அங்கே உள்ள வாராகி அம்மன் விக்கிரகம் இருக்குது தஞ்சாவூர் கோயிலில். நுழைஞ்சோன்னா ராஜகோபுரத்தில் நுழைஞ்சோன்னா லெஃப்டில் இருக்குது சின்ன சந்நிதி. இந்த வாராகி அம்மனை கும்பிட்டுட்டு தான் போருக்கு புறப்படுவாராம். எந்த போருக்கு புறப்படுறதா இருந்தாலும் எத்தனையோ போர்களை அவர் வெற்றி பெற்று இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கோயிலை ஏதோ அது வாஸ்துவில் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இவங்களா ஒரு நம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டு கேட்டால் பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்க. அந்த பகுத்தறிவு வரிசையில் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவரும் பகுத்தறிவு பகலவனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவ்வளோதான். ஓகே சார். அடுத்த நெல்லையிலிருந்து பாபுதாஸ் கேட்கிறார், திருச்சிக்கு எடப்பாடியாருடன் ஒரே விமானத்தில் செல்லவிருந்த துணை முதல்வர் அதை ரத்து செய்துவிட்டு தனி விமானத்தில் சென்றிருக்கிறாரே, அவ்வளவு பயமா? அப்படிதான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு வேறு பக்கத்தில் சீட்டு போட்டாங்களாம். விமானத்தில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான விஐபி வராங்கன்னா அந்த 3 சீட்டு இல்லையா, இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் அந்த பிஸ்னஸ் கிளாஸ் இதுன்னு தனியாக இருக்கிறது இல்லை, ஏர் இண்டியாவில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாக்கி எல்லா இடத்துலையும் ஒரே கிளாஸாக தான் இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி விஐபி வரும்போது நடுவில் ஒரு சீட்டு காலி விட்டுட்டு
இந்த பக்கம் ஒருத்தருக்கு அந்த பக்கம் ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. அது சமயத்தில் அதுக்கு பேமெண்ட் ஒன்றாலும் சேர்த்து வாங்கிடுவாங்க, இல்லைனாலும் காலியாக விட்டுருவாங்க, காலியாக இருக்குன்னா. அந்த மாதிரி வந்து இந்த பக்கம் எடப்பாடியாருக்கு நடுவில் ஒரு சீட்டு காலி, அது வந்து சௌரியத்துக்காக விட்டது. அதுக்கப்புறம் இவருக்கு அப்படின்னு சீட் நம்பர் இது தெரிஞ்சு கடைசி நிமிஷத்துக்கு தெரிஞ்சவொடனே உதயநிதி வந்து அதை ரத்து பண்ணிவிட்டு தனி விமானத்தில் போயிட்டார். தனி விமானத்தில் போகலாம் தப்பில்லை. விஜயை வச்சு 8 படம் எடுத்த 8 படம் ரெட் ஜெயண்ட்டில் அந்த குடும்பத்து மூலமாக வந்து ஒரு 7-8 படம் நடித்த விஜய் வந்து தனி விமானத்தில் எங்கே போனாலும் போகிறார். ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபான்னு எங்கே போனாலும். அவருக்கு சம்பளம் கொடுத்த முதலாளிகள் ஆச்சே, ரெட் ஜெயண்ட்டோ சன் பிக்சர்ஸோ அந்த குடும்பமோ. ஆமாம், அவங்க தனி விமானத்தில் போகிறது வந்து ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அப்படி என்ன அரசியலாக இருந்தால் கூட என்ன அது ஒரு இப்போ கூட சோனியா காந்தி அவர்கள் உடம்பு சரியில்லைன்னும் போது மோடி அவர்கள் போய் பார்த்தார்கள். நான் சொல்கிறது வந்து மோடி தான் பண்ணாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ நடந்திருக்கு. அவர் சொல்லுவாங்க, அண்ணாதுரைக்கும் அறிஞர் அண்ணா இருக்கும்போது அவருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு 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 ஏதோ ஒரு கசப்பு. கண்ணதாசன் தான் நினைத்ததை படார்னு பேசக்கூடியவர், சொல்லிடுவார் என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாமல். அது மாதிரி ஏதோ பேச போய் 2வது கட்சியும் மாறிட்டே இருப்பார். அவர் டக்குன்னு கட்சி மாறிடுவார். நிறைய கட்சி மாறி இருக்கார், காங்கிரஸில் இருந்திருக்காரு, திமுகவில் இருந்திருக்காரு. அப்போ அண்ணாதுரைக்கு உடம்பு சரியில்லைன்ன போது இவருக்கு போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாம். யாருக்கு? கண்ணதாசனுக்கு. ஆனால் வந்து இந்த கசப்பு கொஞ்ச நாளாக பேசாமல் இருக்கிறது, எல்லோரும் வந்து அவரும் பேசிக்கிறது இல்லை. தப்பி தவறி அவங்க பேசுகிறதா இருந்தால் கூட நடுவில் 4 பேர் ஏற்றி விடுவான்ல. என்னதான் இருந்தாலும் கண்ணதாசன் கூட நீங்கள் பேசக்கூடாதுங்க, அந்தாலும் சரியில்லைங்க, நீ இந்த பக்கம் 2 பேர் ஏற்றி விடுவான், அந்த பக்கம் 4 பேர் ஏற்றி விடுவோம். அப்போ தான் அந்த பாட்டு தில்லானமோ நம்மளை எழுதுறதுக்கு வந்து கேட்டாங்களாம். அண்ணாதுரையை மனசில் வச்சுட்டு தான் நலந்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்டயும் சொல்லி அமைச்சிருக்கார். அதனால் அவரை வந்து பார்க்க முடியல, நான் அந்த பாட்டு மூலமாக விசாரித்தேன்னு சொல்லுங்க. அதான் அண்ணாதுரையே ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி கண்ணதாசன் வந்து இந்த பாட்டு மூலமாக விசாரித்து கேட்டார். என்னதான் அவருக்கு வந்து ஏதோ ஒரு சில உணர்ச்சி வசப்பட்டு சில சமயம் வந்தால் கூட உள்ளுக்குள்ளே என் பேரில் அன்பு இருந்துச்சு. இல்லை எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. பகற்சீட்டில் போனால் என்ன, ஒரு வணக்கம் போட்டுவிட்டு அவங்கவுங்க ஏதோ வாட்ஸ்அப் பார்க்க போகிறாங்க. இல்லை இப்போ தானே கொஞ்சம் காரசாரமாக பேசியிருக்காங்கல்ல 2 பேரும் மாறி மாறி, அதனால தவிர்த்துட்டாரு போல. ஏன் என்னதான் காரசாரமாக பேசுகிறவங்க சட்டையை பிடிச்சி அடிச்சுக்க போகிறாங்க? இல்லை அடிச்சுக்க தான் முடியுமா? அப்படி அடிச்சுக்கிட்டா தான் நல்லா இருக்குமா? மக்கள் தான் அதை ஏற்றுக்கொள்வார்களா? காரசாரமாக பேசுவதெல்லாம் அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து அப்படிலாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே கூட்டுறவு வரணுமோ அங்கே கூட்டுறவு வந்துடுது இல்லை சமயத்தில். பாஜக அண்ணாமலையை கோயம்புத்தூரில் தோக்கடிக்கணும் போது அது ஒரு ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகிடுது இல்லை, மறைமுக கூட்டணி. திமுக அதிமுக சேர்ந்துருது இல்லை, சேர வேண்டிய சமயங்களில் சேர்றாங்கல்ல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து நீங்கள் திட்டிக்கிறதோ விமர்சனம் செய்கிறதெல்லாமோ அரசியல். அதை தாண்டி அப்படி இருந்தவங்க தானுங்க. ஓபிஎஸ் வந்து திமுகவை திட்டாதவரா? இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறாரு? வைத்திலிங்கம் எவ்வளோ திட்டியிருக்காரு, இங்கே எங்கே வந்து நிற்கிறாரு? வைகோ திட்டுறதை விட திமுகவை வேறு யாரும் திட்டிருக்கவே முடியாது. கருணாநிதி அவர்களையும் திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும். கமலஹாசன் என்னெல்லாம் பேசியிருக்காரு ஸ்டாலினை கலைஞரை வந்து அவமானப்படுத்தணுன்னா முக ஸ்டாலினின் தந்தைன்னு சொன்னால் போதும்னுலாம் பேசியிருக்காரு. இப்போ எங்கே வந்து நிற்கிறாரு? இல்லை அரசியலில் வந்து இதெல்லாம் ரைட்டு. பட் அதை தாண்டி பரஸ்பரமாக ஒரு 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 மரியாதை கொடுக்கலாம், தவறே இல்லை. அது இதுக்காக ரத்து பண்ணிவிட்டு வேறு விமானத்தில் போகிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது பயம்னு சொல்கிறத விட முதிர்ச்சியின்மை என்று தான் சொல்லலாம். ஓகே சார். அடுத்ததாக திருச்செந்தூர்லேருந்து சரத்குமார் கேட்கிறார், ரூபாய் 8000 கூப்பன்களை போலியாக அடித்து தருமபுரி மாவட்டத்தில் செந்தில்குமார் என்ற நிர்வாகி சிக்கி இருக்கிறாரே, கூப்பனிலுமா? நிர்வாகின்னு நீங்கள் சொல்கிறது திமுக நிர்வாகி. ஆமாம், ரைட்டு. இப்போ அந்த கூப்பன் பேர்லேயே நமக்கு டவுட் வருது. இந்த கூப்பனை வந்து இந்த சிஸ்டமே வந்து கூப்பனில் வந்து எவ்வளோ தூரம் அது ஒர்க் அவுட் ஆகும், அதில் ஃப்ரிட்ஜு வருமா, வாஷிங் மிஷின் வருமா? 8000 எதுவுமே வராது. ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மைக்ரோன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா 15,000-20,000 வரும். இந்த 8000 கொடுத்து
இது எவ்வளோ தூரம் அதில் என்ன கழிப்பாங்க, அது கிட்ட முட்டி போனால் தான் தெரியும். 8,100 நான் போய் ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன். அப்போ அந்த 100 கொடுத்தா 8,000 கூப்பன் வச்சுக்கிட்டு 100 அதை கொடுத்துருவாங்களா? பல கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் தேர்தல் முடிஞ்சு அந்த கடைக்கு போய் அதை கொடுத்து மக்களுடைய ரியாக்ஷன். முன்னால் இங்கே ஆர்கே நகரில் இருக்கும்போது, டிடி விஜயநகர் இருக்கும்போது ஏதோ ஒரு டோக்கன் ஒன்று கொடுத்தாங்கன்னாங்க. அந்த டோக்கனை காமிச்சா அதுக்கப்புறம் அவ்வளோ ரூபா கொடுப்பாங்கன்னு. டோக்கன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் டோக்கனை கொண்டு போய் கொடுத்த போது கேட்டால் எனக்கு பணம் வரலைங்க, நாங்கள் அப்படி கொடுக்குறதுன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு. அது உண்மையாக இல்லையா தெரியாது, ஒரு தகவல் வந்தது. இது மாதிரி எல்லா கட்சிகள் சார்பாகவும் இது இந்த மாதிரி நடந்திருக்கு. மளிகை கடையில் கொடுத்து டோக்கன் வாங்கிக்கலாம், நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா மளிகை கடையில் போய் 1000 நீங்கள் மளிகை சாமான் வாங்கிக்கலாம், டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு அந்த மளிகை கடைக்கு போய் கேட்டால், ஆமாம் எங்ககிட்டையும் அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் அதுக்கு உண்டான பணம் கொடுக்கலையே, அப்புறம் தானே நான் கொடுப்பேன், சும்மாவா மளிகை, அவங்க ஜெயிக்கிறது நான் எதுக்கு மளிகை கொடுப்பேன், கொடுத்தா நான் சொல்கிறேன் போயிட்டோன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவேன். இப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. 8,000 கூப்பன் அப்படி நடக்குமான்னு ஒரு பக்கம் இருக்கு. இந்த கூப்பனையே போலியாக அடிக்கிறது. ஆனால் திமுக மட்டும்தான் இதை செய்ய முடியும். இந்த விஞ்ஞானபூர்வமான ஊழல்ங்கிறது இந்த கூப்பன்லேயே அரசு திமுகவுடைய கட்சி கொடுக்கக்கூடிய அந்த கூப்பனே போலியா. இது ஒரு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த இவிஎம் தேர்தல் மிஷின் இருக்கு. அதில் வைத்திலிங்கம் அவர் உதயசூரியனில் அதான் வந்துட்டார், திமுக வந்துட்டார்ல, ஓபிஎஸ் கூட இருந்துட்டு அவருடைய இதை பட்டன் அமைக்கி 100 மிஷின் சீஸ் பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. 100 மிஷின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஒரு வாக்குச்சாவடிக்கு 1 2 வச்சா கூட ஒரு 50 வாக்குச்சாவடிக்கு பிடிச்சது 100, பிடிக்காது எவ்வளோன்னு தெரில. இவ்வளோ நாள் வரைக்கும் இவிஎம்மில் கோல்மால் நடக்குதுன்னு பேசுனதே இந்த அதாவது எதிர்கட்சி கூட்டணி தான். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்களும் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்ட்டாங்க. தேர்தல் ஆணையம் 2 இல்லை 3 முறை வாய்ப்பு கொடுத்தது. ஐயா இதுதான் இவிஎம், அது பேட்டரியில் இல்லை, வைஃபையில் இல்லை, வேறு எதுவும் ப்ளூடூத்தில் இல்லை, எப்படி ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது, எப்படி ஹேக் பண்ணுது, யாராவது ஹேக் பண்ணி காமிங்க. இந்த ஹேக்கிங்னே தனியாக அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு, பண்ண முடியல. ஸோ அப்போ இது பண்ண முடியாதுன்னு அப்படிப்பட்ட ஒரு இவிஎம்மே போலியாக தயார் பண்ணுறாங்க திமுகலன்னா அது எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க பாருங்க. அமெரிக்காவோட இவங்க அட்வான்ஸாக இருக்காங்க. அந்த அளவுக்கு இதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துலையும் போய் நீங்கள் ஏதோ ஒரு நம்பி ஒரு வாக்குச்சாவடிக்கு போகிறீங்க, இங்கே ஒரு இவிஎம்னு ஒரு தேர்தல் அதிகாரி சொல்கிறாரு, அங்கே உட்காந்துருக்கிறவர், ஐயா இது போலியாக இருக்கக்கூடாது. ஏன்னா போலியாக இருந்தால் என்ன ஆகும், நீங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு உதயசூரியனுக்கு அழைத்திருக்குன்னு வைங்க, நீங்கள் அதிமுகவுக்கோ நாம் தமிழருக்கோ விஜய்க்கோ யாருக்கோ நீங்கள் மாற்றி அழுத்தணும்னா நீங்கள் என்ன அழுத்தினாலும் உதயசூரியன் அது ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே அது ப்ளக் ஆகிடுச்சு. இப்போ இந்த 100 தான் பிடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னமோ சர்வசாதாரணமாக தேர்தல் ஆணையம் இதை சரியாக கையாளலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 100 இவிஎம் இந்த மாதிரி போலியாக பிடிச்சிருக்காங்கன்னா இது எங்கே தயார் பண்ணாங்க, இதை எங்கே இந்த மாதிரி அதை வடிவமைச்சாங்கங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய ஒரு அளவில் இது விஷயம் வெளியே வரும். இவங்க தேர்தல் ஆணையம் அதற்கு அந்த அளவுக்கு இதற்கு உரிய கவனம் செலுத்தவில்லையோ என்று தோணும். ஏன்னா இதை நீங்கள் அலோவ் பண்ணி அனுமதி அளித்தால் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க பரவிடுமே. அதுக்கப்புறம் இந்த இவிஎம்மையே நம்ப முடியாது. ஐயா பேப்பரையும் நம்ப முடியல, இவிஎம்மையும் நம்ப முடியல, எப்படி தான் ஐயா ஓட்டு போடுறது. இப்போ புதுசாக நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, அது வரணும்னு நினைக்கிறேன். இந்த கண் விழிகள் அது அந்த ரேகையோ இல்லை அந்த பயோமெட்ரிக் அதாவது கை விரல் ரேகையோ வச்சா தான் உங்கள் ஓட்டு. இப்போ அரவிந்த் போய் ஓட்டு போடணுன்னா அங்கே அரவிந்தோட கை ரேகை பதிஞ்சிருக்கணும், இல்லை விழி ரேகை. அந்த ரேகையில் ஏதாவது ஒன்று டாலி ஆச்சுன்னா தான் ஓப்பனே ஆகும் அந்த இவிஎம் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் ஓட்டே போட முடியாது. அதாவது கள்ள ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள், கள்ள ஓட்டு, வேறு விதமான வாக்கு, இதை மாதிரி ஏதாவது தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க விஞ்ஞானபூர்வமாக அட்வான்ஸ் ஆகிட்டே போகிறாங்க. பார்ப்போம். ஓகே சார். அடுத்ததாக பம்மலிலிருந்து மல்பூர் சவா கேட்கிறார்,
தேர்தலுக்கு பின் திமுக ஸ்டாலின் கட்சி கனிமொழி கட்சி என்று பிரியும் என்கிறாரே அண்ணாமலை. இதைத்தானே நம்ம ஒரு 8 மாசமாக பேசின்னு இருக்கோம். கலைஞர் திமுகன்னு வந்து உருவானா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. உருவாகும் நம்ம சொல்லலை, உருவாகணும் நம்ம சொல்லலை. ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அதுக்கு கனிமொழி அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒதுக்கப்படுகிறார்கள். இந்த நேர் குடும்பத்திலிருந்து கிளை குடும்பம் என்பதற்காக ஒதுக்கப்படுகிறார்கள். தூத்துக்குடியோடு அவங்க நிறுத்துறாங்க, டெல்லி போங்கங்கிறாங்க. மாநில இப்போ கூட அனிதா ராதாகிருஷ்ணன் நிற்கிற திருச்செந்தூரில் அவங்க நிற்கிறேன்னு சொன்னதுக்கு அதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்காம தான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் உடல்நிலை சரியில்லைனாலும் அவரை நிற்க வச்சதா சொல்கிறாங்க. இதில் நடுவில் இப்போ அந்த ஆராசா பிரச்சனை வேறு வந்திருக்கு. அந்த ஆடியோ உண்மைதாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திமுகவில் இருந்த பலரே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள அந்த சில விஷயங்களை பார்த்தா வந்து அது உண்மை போல தான் தெரியுது. ரெண்டாவது அது நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க மாரிதாஸ் அவர்களுக்கு. மாரிதாஸ் சொல்கிறாரு கோர்ட்டில் அப்ரூவ் பண்ணிக்கலாங்கிறாரு. ஒன்றும் இல்லை, கோர்ட்டுக்கு போய் இதை வந்து ஃபோரன்சிக் லேபரேட்டரிக்கு காமிச்சா உண்மை தெரிஞ்சிட போகுது. அது உண்மையாக தெரிஞ்சதுன்னா அப்போ இன்னும் சிக்கல் அதிகமாகும். அப்போது இந்த சிக்கல்கள்லாம் அதிகமாகும்போது இப்போ திமுக பிளவுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இந்த சீனியர் வர்சஸ் ஜூனியர் நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சீனியர் வர்சஸ் ஜூனியர்னு இருக்குது. இல்லை எப்படியும் ஒரு 5-6 சீனியர் வந்து இந்த தடவை ஒன்று அடிபடுவாங்க, இல்லை வருத்தம் ஏதோ அவங்க எதிர்பார்த்தபடி நடக்காது, மந்திரி பதவி கொடுக்க மாட்டாங்க. அந்த சீனியர்கள்லாம் வந்து சீனியர்னு சொல்லி அதோடு நிற்கல. அவங்களுக்கு பின்னால் ஒரு மாவட்டம், ஒரு 20-30 தொகுதி, அது ஒரு கண்ட்ரோல். இவ்வளோ நாளாக அவங்க குறுநில மன்னர்களாக தானே இருந்தாங்க. அவங்களே உள்ளுக்குள்ளே எதிர்த்து இப்போ வேலை பார்த்தாங்கன்னு வைங்க. தேர்தலுக்கு முன்னால் எதிர்த்து வேலை பார்த்தாங்கன்னா அது ஒரு விதமாக பிரச்சனை, ஜெயிக்கிறதுலேயே பிரச்சனையாயிடும். இல்லை இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுன்னா தேர்தலுக்கு அப்புறம் அதுவே பிரச்சனையாகும். அப்போ கட்சி பிளவுபடும். இதைத்தான் அண்ணாமலை வந்து நம்ம கிட்டத்தட்ட 6 மாதமாக 8 மாதமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ணாமலை அதை ஒரு வடிவம் கொடுத்து தேர்தலுக்கு பின்னால் இது வந்து ஸ்டாலின் திமுக, அந்த பக்கம் கனிமொழி திமுக அப்படின்னு 2ஆ பிரியும்னு சொல்கிறாரு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம திங்க் பண்ணி சபரீசன் திமுகன்னு ஒன்று 3வது ஒன்று ஏன் வரக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணுறோம். வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்பது நமது கருத்து. அப்போ திமுக வந்து ஸ்டாலின் திமுக, கனிமொழி திமுக, சபரீசன் திமுக 3 திமுகவாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஓகே சார். அடுத்ததாக கோவையிலிருந்து சீனிராஜன் கேட்கிறார், தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டை தட்சிண பிரதேசம் என்று கூற முடியுமா என்று சவால் விடுகிறாரே முதல்வர். அவங்க யாருமே ஒன்றும் மத்தியிலிருந்து வந்து தட்சிண பிரதேசம் மாத்திரன்னு சொல்லவே இல்லை. இவங்களாம் வந்து ஏய் என்னை பார்த்து நாயின்னு திட்டு பார்ப்போம், என்னை பார்த்து நாயின்னு திட்டு பார்ப்போம், என்னை பார்த்து நாயின்னு திட்டு பார்ப்போம். ஏன் அவன் ஒன்றுமே சொல்லலையா, அவன் பாட்டில் பேசாமல் போயிட்டு இருக்காயா, அவனை கூப்பிட்டு என்னை திட்டு பார்ப்போம், என்னை ரவுடின்னு சொல்லி பார்ப்போம், என்னை திருடன்னு சொல்லி பார்ப்போம். சும்மா அப்படி ஏற்றி விட்டு ஏதாவது தட்சிண பிரதேசம்னு சொல்கிறதா எந்த அமைச்சரோ யாரோ எதுவும் பேசலை. முன்னாலே ஒரு தடவை தட்சிண பிரதேசம் என்று இவர்கள் மாற்றி விடுவார்கள்னு பேசினார் ஸ்டாலின். இதில் கூட தான் நீங்கள் கூட தான் ஊரில் இந்திரா காந்தி பஸ் ஸ்டாண்டுன்னு இருந்ததெல்லாம் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, பெரியார் பஸ் ஸ்டாண்டுன்னு மாற்றிட்டீங்க. கொஞ்சம் விட்டால் வந்து எல்லா தமிழ்நாட்டையே கலைஞர் நாடுன்னு கூட மாற்றிடுவீங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போது அவங்க ஒன்றும் தட்சிண பிரதேசம்னு மாத்திரேன்னு சொல்லவும் இல்லை, அந்த பேச்சும் இல்லை. மாற்றி விடுவார்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து தைரியம் இருந்தால் மாற்றி பாருங்கள்னு. அவங்க அதை பற்றி பேசவே இல்லை. அவனையே சும்மா போட்டு தட்சிண பிரதேசம் இது தெரில. மோடி அமித்ஷாவை பற்றி அவங்க பாட்டில் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் வந்து பிஎன்எஸ்ன்னு மாற்றிட்டாங்க, பாரதிய நியாய சமிஷ்டா அப்படின்னு. என்ன பண்ணீங்க? எல்லாருமா சேர்ந்து அதை நிறுத்திடுவீங்களா? சரி, நீங்கள் தட்சிண பிரதேசம்னு மாற்றிடாதுன்னு சொல்லிங்க. ஒரு காலத்தில் நீங்கள் என்ன பேசுனீங்க? திராவிட நாடுன்னு பேசுனீங்களா இல்லையா? திராவிட நாடுன்னு ஒரு பத்திரிகையை நடத்தினார் அண்ணாதுரை. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்னு பேசினார். அப்போ நேரு பிரதமராக வந்து காமராஜர் முதல் மந்திரிக்கு வந்து எழுதினார், இது செக்ஷன் 124 பிரிவினைவாதத்துக்கு கீழே வரும், இந்த அண்ணாதுரை எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்லி வைங்க, பிரிவினைவாதம்னு வந்து இருந்ததுன்னா அப்புறம் உள்ள தூக்கி வச்சுருவோம். திராவிட நாடு தனியாக, அதாவது இந்தியாவிலிருந்து பிரிந்து தனியாக திராவிட நாடு, தென்னாடு மட்டும், தென்னாடு மட்டும் தனியாக பிரிகிற அளவுக்கு ஒத்துமை எங்கே இருக்குது? இருந்தால் காவிரி பிரச்சனைலாம் ஏன் வரப்போகுது? முல்லை பெரியார் ஏன் வரப்போகுது?
அப்படி சொன்னோன்னு தான் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு மாற்றிக்கிட்டாங்க. இப்போ ஆக மொத்தம் இந்த பிரிவினையை தூண்டி விடுவதே திமுக தான். அன்றைக்கி திராவிட நாடில் ஆரம்பித்து இன்றைக்கி தட்சிண பிரதேஷ்னு அவங்க யாரும் தட்சிண பிரதேஷ்னு மாற்றுறேன்னு சொல்லலை, மாற்றணும்னு சொல்லலை. மாற்று பார்ப்போம், என் மேலே கை வை பார்ப்போம், என் மேலே கை வை பார்ப்போம்னு இந்த வடிவேல் படத்தில் வரா மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு நம்ம முருக கடவுள் அவரோட திருப்பதி பெருமாள் ரெண்டும் சேர்ந்தவர். சரி, 10 ருபீஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன் சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு. அவர் அவர் இப்போது எங்கேயோ ஒரு கொங்கு பகுதியில் ஒரு தெற்கில் நிற்கிறார். கொங்கு பகுதியில் ஒரு நகரத்துடைய தெற்கில் நிற்கிறார். ஒரு வாக்காளருக்கு 1 கிராம் தங்கம். மொத்தம் என்ன ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளே தான் வரும். ஒரு தொகுதியில் வாக்காளர் பட்டியலுங்கிறது அநேகமாக ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் இல்லை ஒரு 2 லட்சம் வரும். நீங்கள் தோராயமாக சொல்கிறேன். ஏறக்குறைய 50,000, அதாவது 50 கிலோ தங்கம் ஒரு கிராம். இதுக்கு ஆர்டர் பண்ணி ஒரே இடத்துல ஆர்டர் பண்ணால் அது தெரிஞ்சு போயிடும்னு அங்கே கரூர் அவருடைய சொந்த பகுதி, சொந்த தொகுதின்னு சொல்கிறத விட சொந்த பகுதி. கரூரில் கொஞ்சம், கோவையில் கொஞ்சம், சென்னையில் ஒரு 3 இடம் பெரிய பெரிய நகை கடைகள். ஏன்னா அவங்க தான் ரெடிமேடாக டக்குன்னு வச்சுருப்பாங்க, இல்லை குறைந்த நேரத்தில் அவங்களால கொடுக்க முடியும். பாக்கி சின்ன சின்ன கடையாக போனால் மட்டும் 50 நகை 100 கிராம்னு ஒத்தையாக வாங்கி எண்ணிக்க முடிகிறது. 50,000 பேருக்கு நீங்கள் மொத்தம் ஒரு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேரில் 50,000 பேர் கொடுக்குறதுங்கிறது கிட்டத்தட்ட 25-30% மேலே வரும் கொடுக்குற மாதிரி. இது ஆர்டர் பண்ணியிருக்காராம். 50 கிலோ தங்கம். இன்றைக்கி 1 கிலோ தங்கம் எங்கே இருக்குது? அது மட்டுமே அவங்களுக்கு 1.5 கோடி ரூபா 1.25 கோடி ரூபா வந்துடுச்சு. ஸோ இந்த தங்கம் மட்டும். இதை தவிர மிக்சி, கிரைண்டரு, பணமாக கொடுக்குறது இதெல்லாம் தனி. இது தனியாக ஸ்பெஷல். அவர் என்னதான் இருந்தாலும் அவர் அமைச்சர்களுக்கெல்லாம் அமைச்சர் இல்லையா? அவருக்குன்னு ஒரு கெத்து ஆண்டாமா? அதனால் அவர் 1 கிராம் தங்கம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 கிலோ 50-60 கிலோ கிட்டத்தட்ட ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஒரே இடத்துல பண்ணாமல் பிரித்து பண்ணியிருக்காரு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த 2 நாளில் விநியோகம் தான் பாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு இதைத்தான் சொல்கிறாங்க. திமுகவின் ஆட்சி மக்களுக்கு தமிழ்நாட்டிற்கு பொன்னான காலம், பொற்காலம். இதுவே சாட்சி. இதுதான் சாட்சி. 1 கிராம் தங்கம் கொடுத்தா பொற்காலம் தானே அது. அதுதான் இந்த காதோடு. அந்த தொகுதி மக்களுக்கு லாட்ரி தான் இந்த வாட்டி. லாட்ரி. ஓகே சார், இன்றைய நாள் காதோடு மருமை மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.